என்னது தமிழ் பிச்சை எடுக்கிறது கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லி இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்களா? அதுக்காக கமலஹாசன் குரல் கொடுத்திருக்காரா? என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கிளாஷ்? எதுக்காக கமல் வந்துட்டு இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் பேசுனதை கோட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு? நிர்மலா சீதாராமன் எதுக்காக அந்த வார்த்தையை வந்து சொன்னாங்க? அவங்களுக்கு தமிழ் மேல என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி? ஸோ இதெல்லாமே இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னது ஒரு பெரிய சர்ச்சை. ஸோ அதை கோட் பண்ணி இப்பொழுது கமல்ஹாசன் அவருடைய ராஜ்யசபா ஸ்பீச்ல வந்து பேசி இருக்கிறாரு. ஸோ இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல பெரியார் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு, இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். February 4, 2026 கமல்ஹாசன் ராஜ்யசபா தன்னுடைய ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து இப்போ ரொம்பவே வந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல அவர் என்ன பேசியிருந்தாருன்னு சொன்னா, நிர்மலா சீதாராமன் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அது என்னன்னா, தமிழ் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ எடுத்து தமிழ் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லையா? ஆமா, இருக்காது. ஏன்னா தமிழ் தன்மானம் சொல்லி கொடுக்குற ஒரு மொழி, அதை யூஸ் பண்ணி உங்களால எப்படி பிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு. வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து பகிர்ந்து ஓகே அப்படி இது வந்து இது மறுபடியும் அப்பவே அது ஒரு சர்ச்சையா இருந்துச்சு. நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது மறுபடியுமே இது வந்து இப்ப மறுபடியும் ஒரு சர்ச்சையாயிட்டு இருக்கு. கமல் கேட்டிருந்த அந்த கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் இப்போ வந்து அவங்களுடைய விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 2025 நியூ எஜுகேஷனல் பாலிசி NEPக்கு அந்த டைம்ல தான் நான் இதை வந்து சொல்லியிருந்தேன். இதை சொன்ன இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் வந்து நான் கிடையாது, பெரியார் தான் இதை சொல்லி இருந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் கத்துக்கிட்டு இந்த பிச்சை எடுக்கிறது கூட வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லல, பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜ்க்கு ஃபண்ட் அலோகேஷன் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கமல் வந்து இப்ப திருப்பி வந்து பேசுறாரு. நிர்மலா சீதாராமன் இப்போ ரீசெண்டா இது பேசல, மார்ச் 2025 பேசினது இது. அந்த டைம்ல பெரியார் சொன்னதுக்கும் இப்ப நிர்மலா சீதாராமன் அதை எடுத்து வந்து யூஸ் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பெரியார் எதற்காக சொல்லி இருக்கலாம்னா, அவருடைய ஒரு 1943 வெளியிட்ட ஒரு கட்டுரையில தான் வந்து இந்த வரிகளை வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எஜுகேஷனுடைய தேவை வந்து அதிகரிக்கணும். திருப்பி நம்ம லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு பெருசா எந்த பயனுமே இருக்காது. லாங்குவேஜ் இந்த சென்ஸ் நம்மளோட லிட்ரேச்சரை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறதால நம்மளுக்கு எந்த பயனும் இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து வெளியே போய் டெக்னாலஜி, சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம படிக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய தரம் வந்து உயரும், நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா வரும், நம்மளோட நாடு வந்து மேம்படும். இதுதான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் என்னைக்குமே தமிழை தாழ்த்தி வந்து சொல்லியிருந்திருக்கவே மாட்டாரு. எஜுகேஷனல் வைஸா நம்மளுடைய லிட்ரேச்சர் மட்டும் படிக்கிறதுனால நமக்கு பெரிய யூஸ் கிடையாது. நம்ம சயின்ஸ், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதுனால நமக்கு யூஸ் இருக்கு. அப்பதான் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெரியார் வந்து சுட்டி காமிச்சு சொல்லியிருப்பாரே தவிர்த்து தமிழ் வந்து பிச்சை எடுக்கிறது கூட பயன்படாது, தமிழ் பேசவே கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்திருக்க மாட்டார். அப்படி அப்ரப்டா அவர் சொன்னதை வந்து எடுத்துக்கணும்னா தமிழ் மட்டும் கிடையாது, வேற எந்த லாங்குவேஜுமே எடுத்துக்கிட்டாலுமே இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரிச்னஸ், நம்மளோட லிட்ரேச்சரோட ரிச்னஸ் நம்ம கத்துக்க முடியுமே தவிர்த்து ஃபார் அ லாங் ரன் நமக்கு வந்து நம்ம டெக்னாலஜி கத்துக்கிட்டாலே ஒழிய நம்மளுக்கு வெறும் லாங்குவேஜ் மட்டும் வச்சு நமக்கு எந்த பயனுமே வந்து இருக்காது. ஸோ இதை வந்து அதாவது ஒரு திராவிட கட்சியுடைய தலைவர் சொன்னது வந்து ரொம்பவே அழகா வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து பாஜக தலைவி வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து சொல்லி இருந்திருக்காங்க. நாட் தலைவி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இவங்க ரெண்டு பேருடைய பேச்சை வந்து நான் விமர்சிக்கிறதுக்கு நான் யாருமே கிடையாது. இதுல என்ன நடந்துச்சு, இவங்க எப்ப பேசினாங்கன்றது மட்டும் தான் நான் சொல்ல விரும்பினேன். பட் இதுக்கு நடுவில் பெரியார் வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க பகிரும் பொழுது கண்டிப்பா அதை நம்ம சொல்றதுக்கான தேவை வருது. கண்டிப்பா அவர் லாங்குவேஜ் வந்து கீழே போட்டு பேசி இருந்திருக்கவே மாட்டாரு. பட் நம்மளுடைய நல்லதுக்கும் நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்ம வெளியே போகணும், நம்ம வெளியே போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும்ன்றதா அவருடைய முக்கியமான ஒரு ஆசையாவே அவருக்கு இருந்திருக்கும். அதை கருத்துல வச்சு மட்டும்தான் அவர் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்காக தமிழ் வந்து பேசவே வேண்டாம், தமிழ் தேவையே கிடையாது, தமிழுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணவே கூடாது அப்படின்னு எடுத்துன்னு வர்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினது? ஸோ கமல்ஹாசன் அதோட ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச்சே வந்துட்டு ரொம்ப வந்து சாமர்த்தியமா ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நிறைய வரவேற்பும் வந்துட்டு இருக்கு. இது வந்து இப்போ இன்டர்நெட்ல பெரிய சர்ச்சையாவும் வந்து போயிட்டு இருக்கு.
சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமல்ஹாசனுக்கு வந்து என்னதான் வந்து அரசியல் அவர் வந்ததுல இருந்தே அவர் மேல சர்ச்சை வந்திருந்தாலும், திமுகவுல அவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான சர்ச்சைகள் அவருக்கு வந்திருந்தாலுமே, சினிமா கூட கம்பேர் பண்ணும்போது அரசியல்ல வந்து கமலுக்கு அவ்வளவா வரலையோ, தெரியலையோ அன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் இருந்திருக்கு. பட் இந்த மெய்டன் ஸ்பீச் வந்து எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவர் என்னதான் இது பண்ணாலுமே கரெக்டா கேக்குறாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து உருவாக்கி இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.